தற்போது இனப்பெருக்க காலம் என்பதால் வங்கக்கடலை ஒட்டியிருக்கும் பல்வேறு பகுதிகளில் மணலில் வந்து முட்டையிட்டு செல்கின்றன ஆலிவ் ரெட்லி ஆமைகள். ஆனால் கடற்கரைகளில் இறந்த நிலையில் ஆமைகள் கரை ஒதுங்குவதால் மீனவர்களுக்கான டீசல் மானியம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். கடலின் தூய்மை பணியாளர்கள் என்று வர்ணிக்கப்படுபவை ஆலிவ் ரெட்லி ஆமைகள். கடல் சுத்தமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுபவை ஆலிவ் ரெட்லி. சுமார் 1,75,000 வகையான உயிரினங்கள் வாழும் கடலில் கடல் வளத்தை காப்பதில் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. குறிப்பாக மீன் இனத்தை அழிக்கும் ஜெல்லி மீன்களை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் உணவாக தின்று மற்ற உயிரினங்களை அழிவில் இருந்து காப்பாற்றுகின்றன. இப்படி கடலின் தூய்மைக்கும் கடல் வளத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஆமைகள் தற்போது பல இடங்களில் கடற்கரை ஒட்டி இறந்து கரை ஒதுங்கி கிடக்கின்றன. இந்நிலையில் ஆலிவ் ரெட்லி ஆமைகளை காப்பதற்காக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சில விசைப்படகு மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மானிய விலை டீசல் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஆமைகள் இறப்புக்கு தாங்கள் காரணமல்ல என்கிறார்கள் மீனவர்கள். அந்த ஆமைங்களை உடனே என்ன பண்ணுறோம், அதை திருப்பி வந்துட்டு கடல்லே விட்டுடுவோம். நாங்கள் போகிற ஸ்பீடுக்கு வந்துட்டு, நாங்கள் இழுக்கிற ஸ்பீடுக்கு வந்துட்டு அந்த ஆமைங்களை வந்துட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு தெய்வமாக தான் நினைக்கிறோம். எனக்கு டீசல் மானியம் வந்து அரசாங்கம் வழங்குற டீசல் கொடுக்கல. என்ன காரணம்னாக்கா இந்த மாதிரி ஆமை வந்து கடலில் கரையை வந்து ஒதுங்கி செத்துறது எங்கள் மீனவர் மேலே வந்து அதை சொல்கிறாங்க. உங்களால் அது எங்களால் முழுசாக நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது. மீனவரால் எந்த ஒரு இது நடக்கலை. 1900 லிட்டர் மாதத்துக்கு தராங்க. இப்போ போன மாதம் எங்கள் டீசல் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதான் இந்த ஆமைகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து குறைஞ்ச 5 நாட்களுக்குள்ளே இழுத்துனால சொல்லிட்டு ஒரு கட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு மாதம் இன்னும் மறுபடியும் தரேன்னு சொல்லிருக்காங்க, இன்னும் தரல. இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு உள்ளதாக குறிப்பிட்டனர். கரையோரத்தில் மீனவர்கள் மீன்பிடிப்பதால் ஆமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும், மீனவர்கள் கரையோரத்தில் மீன்பிடிப்பதை சென்னை அலுவலகத்திலிருந்து கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தனர். ஒவ்வொரு மீன்பிடி படகிலும் பொருத்தப்பட்டுள்ள டிரான்ஸ்பாண்டர்களை கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.